நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தொடர்பியல் துறைக்காக தினமலர் ஆசிரியர் ரா. கிருஷ்ணமூர்த்தி தமது சொந்த செலவில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் ராமசுப்பையர் கிருஷ்ணமூர்த்தி மீடியா கட்டிடத்தை கட்டித்தந்தார். 2007இல் துவக்கி வைக்கப்பட்ட இந்த கட்டிடத்தில் தற்போது மீடியா துறையின் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வசதிகளை அடிப்படையாக கொண்டு பல்கலைக்கழக மானியக்குழு நிதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் டெலிவிஷன் ஸ்டுடியோ அமைக்கப்பட்டுள்ளது. ஆர். கிருஷ்ணமூர்த்தி ஸ்டுடியோ காம்ப்ளெக்ஸ் என்ற பெயரில் இயங்கும் இந்த மையத்தில் ஆடியோ, வீடியோ பதிவுகள், எடிட்டிங் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதை தினமலர் ஆசிரியர் ரா. கிருஷ்ணமூர்த்தி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஸ்டுடியோ அரங்கை துணைவேந்தர் சபாபதி மோகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் ஸ்டுடியோவில் உள்ள புதிய தொழில்நுட்ப கருவிகளை பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில், மீடியா துறை தற்போது வளம் சேர்க்கும் துறையாக உள்ளது. நன்கு உழைத்து முயற்சித்தால் எண்ணி பார்க்க முடியாத அளவு முன்னேற முடியும் என்றார். இந்த ஊடகத்துறை உங்களுக்கெல்லாம் வளம் சேர்க்கும் துறை. ஒழுங்காக கற்றால் வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் முன்னேற முடியும். இப்பொழுதெல்லாம் டிவி மட்டுமில்லை, இணையதளத்திலும் செய்திகள் ஏராளமாக வருவதை பார்க்கிறோம். இந்த நடக்கும் நிகழ்ச்சியை தினமலர் வெப்சைட்டில் வீடியோ கிளிப்பிங்ஸோடு பார்க்க முடியும். அப்படி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன் ஆந்திர முதல்வர் ராஜசேகர் ரெட்டி ஹெலிகாப்டர் விபத்தில் காணாமல் போய்விட்டார் என்ற செய்தி உலகெங்கும் பார்க்கப்பட்ட செய்தி. தினமலர் வெப்சைட்டில் அன்று மட்டுமே 4 லட்சம் பார்வையாளர்கள் அந்த வெப்சைட்டை பார்த்திருக்கிறார். இது வரலாறு காணாத ஒரு நிகழ்ச்சி. கல்வி செய்திகளை ஒளிபரப்புவதற்காக இந்தியா முழுவதும் 5 இடங்களில் ஞானவாணி என்ற FM ரேடியோ ஸ்டேஷன்கள் மத்திய அரசால் துவக்கப்படுகிறது. அதில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இந்த கட்டிடத்தில் இன்று ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் துவக்கி வைக்கிறார்.